ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஜிஆர் கைடன்ஸ். நம்ம சேனலுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்னா என்ன அண்ட் தமிழ்நாட்டில் டாப் 100 என்ஐஆர்எஃப் ரேங்கிங்குள்ள எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலேஜை பற்றின அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுவும் இல்லாமல் டிஎன்இஏ அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ஐஆர்எஃப்னா என்னன்றதை பார்க்கலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லக்கூடிய இவங்க பார்த்தீங்கன்னா 2016 இந்திய முழுக்க இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் எதுன்னு செலக்ட் பண்ணி அந்த காலேஜுக்கு ஒவ்வொரு வருஷமும் ரேங்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரேங்கிங் லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா 3 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா டாப் 100 வரைக்கும் ஒரு செக்ஷனாக இருக்குது, 200 வரைக்கும் இன்னொரு செக்ஷன், 300 வரைக்கும் இன்னொரு செக்ஷன். இதில் அந்த 100 ரேங்கிங்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன காலேஜஸ் இருக்கோ அதெல்லாம் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப சூப்பரான காலேஜ்னு சொல்லலாம். நம்ம பார்த்தீங்கன்னா டாப் 100 ரேங்கிங் உள்ள தமிழ்நாட்டில் என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டிய காலேஜஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் வரைக்குமே பண்ணி கொடுக்கக்கூடிய காலேஜஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th படிக்கும்போதே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், ஜேஇ மெயின் எக்ஸாம்ஸ் எழுதலாம். இதெல்லாம் எழுதி நீங்கள் டாப் காலேஜுக்குள்ளே என்டர் ஆக முடியும். சரி, ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் லிஸ்ட் காலேஜஸில் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஐடி மெட்ராஸ். இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க, தமிழ்நாடு ரேங்கிங்கில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த காலேஜில் செலக்ட் ஆகுறதுன்றது நமக்கு ரொம்ப பெரிய லக்னே சொல்லலாம். இந்த காலேஜில் நம்ம எப்படி என்டர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற அந்த எக்ஸாம் எழுதணும். அண்ட் தென் ஜேஇஇ அட்வான்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு எக்ஸாம் இருக்குது, அது ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த காலேஜில் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஐஐடியில் சீட் கிடைக்கும். அண்ட் செகண்டாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 9th பிளேஸில் இருக்காங்க, தமிழ்நாடு ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா திருச்சியில் இருக்குது. ஸோ இந்த காலேஜுமே பார்த்தீங்கன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அண்ட் தேர்டாக இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூர். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டிஎம்டி யூனிவர்சிட்டி. இந்த காலேஜில் நம்ம என்டர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக விஐடி ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதணும். அண்ட் தென் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 11th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபோர்த்தாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டீம்டு காலேஜ். இந்த காலேஜ் நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா எஸ்ஆர்எம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபேமஸான காலேஜ் இன் தமிழ்நாடுனே சொல்லலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்தியா ரேங்கிங்கில் 13வது லிஸ்ட்டில் இருக்காங்க, தமிழ்நாடு ரேங்கிங்கில் 4th லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் தென் இதுவுமே கண்டிப்பாக ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் உள்ளே போகணும். எஸ்ஆர்எம் ஜே ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கணும். ஸோ எந்தெந்த காலேஜுக்குலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கோ அந்த காலேஜுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த்தாக பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த காலேஜ் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் மட்டும்தான் எடுத்துக்க போகிறாங்க. ஸோ மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதை நல்லா ஸ்கோர் பண்ணாலே போதும், கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 4 காலேஜ் இருக்குது. சென்னையில் அழகப்பா இன்ஸ்டியூட் இருக்குது, அண்ட் கிண்டியில் ஒரு காலேஜ் இருக்குது, அண்ட் எம்ஐடின்னு சொல்லக்கூடிய இன்னொரு காலேஜ் இருக்குது, அண்ட் தென் ஆர்கிடெக்சருக்கு இன்னொரு காலேஜ். ஸோ 4 காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலே இருக்குது. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 14வது இடத்துல இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் சொல்லக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி காலேஜ். இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. ஓவராலாக என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 23வது இடத்துல இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா டீம்டு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி மட்டும்தான் உள்ளே போக முடியும். இந்த காலேஜில் ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ 12th படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் காலேஜ் இன் கோயம்புத்தூர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 36வது இடத்துல இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்மிஷன் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ கட் ஆஃப் இருந்ததுன்னா ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் பண்ணலாம், மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் டைரெக்டாக அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் இது. ஸோ இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் வராது. அண்ட் 8th பக்கோட காலேஜ் பார்த்தீங்கன்னா சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. மேக்ஸிமம் தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரா காலேஜ் தெரிஞ்சிருக்கும். இந்த காலேஜ் ஓவராலாக என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 38வது இடத்துல இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்கிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஜேஇ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 12th நம்ம கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும். சொல்லப்போனால் 190 இருந்ததுன்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என் சொல்ல
சொல்லக்கூடிய சிவனாடர் யூனிவர்சிட்டி சென்னை. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அண்ட் தென் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 12th மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் 35% பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம 3 வகையில் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 46வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இந்த காலேஜுமே சென்னையில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் கண்டிப்பாக சென்னையில் தான் இருக்குது. ஓவராலாக என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தோன்னா 53வது இடத்துல இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்காங்க. இந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் கிடையாது. இது டீம்டு யூனிவர்சிட்டி. பட் ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் கிடையாது. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு டைரக்ட் அட்மிஷன் மட்டும்தான் எடுக்கிறாங்க. சொல்லப்போனால் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் மெரிட் மேனேஜ்மெண்ட் இது 2 தான் இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப் இருக்கவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜும் சென்னையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டி ஓவராலாக என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 66th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எஸ்சிஏ ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்மிஷன் இந்த காலேஜுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ கட் ஆஃப் 190 இருந்ததுன்னா கண்டிப்பாக மெரிட் மேனேஜ்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணலாம். ஆனால் கவுன்சிலிங்கில் இந்த காலேஜ் வராது. பிகாஸ் இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய பேர் இந்த காலேஜ் கேள்விப்பட்டிருக்கும். பிகாஸ் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ்னே சொல்லலாம். இந்த காலேஜில் எப்படி அட்மிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கட் ஆஃப் பேஸ்டு தான். ஸோ 90% பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் 10% பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுக்கிறாங்க. அண்ட் இந்த காலேஜ் ஓவரால் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 67th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 12th பிளேஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் வரக்கூடிய காலேஜ் தான். இந்த காலேஜ் ஓவரால் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் 83 பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 13வது இடத்துல இருக்காங்க. இந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 65% வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் எடுக்கிறாங்க. அண்ட் 35% பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் எடுக்கிறாங்க. ஸோ கட் ஆஃப் இருந்தாலே போதும், கண்டிப்பாக நம்ம கவுன்சிலிங் மூலமாகவும் வரலாம் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் வேல்டெக் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் எங்கே இருக்குன்னா சென்னையில் லொக்கேட்டாக இருக்குது. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜில் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா விஐடி யூட்ரிபிள்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் தான். இந்த காலேஜுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இந்த காலேஜ் ஓவரால் என்ஆர் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 86th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்கிங்கில் 14th பிளேஸில் இருக்காங்க. ஸோ இப்போ கவுன்சிலிங் வர காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் இதெல்லாம் தான் கவுன்சிலிங் வருது. மேக்ஸிமம் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸாக தான் இருக்கும். அண்ட் தென் அங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். 12th மார்க் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க. இல்லைன்னா ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணால் மட்டும் பத்தாது, அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கணும். இப்போவே காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் டாப் காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடியும். கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுமே கிடைக்காது. ஸோ இப்போலேருந்தே என்னென்ன காலேஜ் டாப் காலேஜ்னு தெரிஞ்சுட்டு அந்த காலேஜில் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் எல்லா காலேஜுமே லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.